கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ பேர் லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டு நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்து ஆதரவு வந்து தாங்க. நம்ம தீபா வந்து சாமியாரை பார்க்க போகிறாங்கன்னு விஷயத்தை வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா கிட்ட உடனே வந்து ரம்யா வந்து தந்திரமான முறையில் யோசிக்கிறாங்க. தீபா, உன் கழுத்தில் இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது. அது என்றைக்குமே நான் திரும்பி வந்து ஏற விட மாட்டேன். எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் நீ எப்போ உன் கழுத்துலேருந்து அந்த பொருளை எடுத்து அபிராமி அம்மா கால் பக்கத்தில் வந்து வச்சிட்டியோ அப்பயே முடிவாயிடுச்சு. இனிமேட்டுக்கு அந்த வீட்டுக்கு மருமகனா நான் மட்டும்தான். நீ அவசரப்பட்டுட்டியே தீபா. இப்போ இந்த கிடைச்ச கோல்டன் சான்ஸை நான் மிஸ் பண்ண தயாராலாம் இல்லை. நான் உன்னை போட்டு பாடாப்படுத்த போகிறேன். இனிமேட்டு இந்த வாழ்க்கைக்குள்ளே உன்னால் வரவே முடியாதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன தீபா, சாமியாரை பார்க்க காஞ்சிபுரம் வந்து கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மைதிலி அண்ணி சொல்லியிருக்காங்களே, அதனால் கிளம்ப வேண்டியதான் பாக்கிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வான்னு சொன்னோன்னே இவங்க காஞ்சிபுரம் கிளம்புற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. நம்ம ரம்யாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. உடனே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. மேடம், ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ நல்லபடியாக செய்வன் தான், உனக்கு நான் அந்த டாஸ்க்கை வந்து கொடுக்குறேன். சரி மேடம் கொடுங்க, சிறப்பாக வந்து செஞ்சுருவோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன மேடம் செய்யணும், நான் சொல்கிறது மட்டும் தெளிவாக கேளு. தீபான்னு ஒரு பொண்ணு வந்து வரப்போகிறா. காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு இந்த சாமியார் தான் பார்க்க போகிறா. அந்த நேரம்னு பார்த்து நீ அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கணும். சரியா? சரி மேடம், அந்த சாமியாருக்கு பதிலாக நான் அங்கே வந்து உட்காந்துருக்கணும். வேறு என்ன சொல்லணும், நான் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொன்னால் போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. நம்ம ரம்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்தந்த பரிகாரம் வந்து செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லி, அதுவும் வந்து கடுமையானது வந்து சொல்லலாம் தான் அந்த இடத்துல வந்து சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்கு. நம்ம ரம்யா சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து மைதிலி சொன்ன தகவலை ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டே வந்து பேசுகிறாங்க. நம்ம தீபா, என்னது கார்த்திகிட்ட கூட சொல்லாமல் இது மாதிரிலாம் முடிவெடுக்கிற, ஆல்ரெடி வந்து நீ இந்த கயரை அவுத்தது ரொம்ப தப்பு. இப்போ எதுவுமே பேசாமல் நீ இது மாதிரி பாட்டமாக இருக்கிறது, இப்போ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. அவர் கட்டினதை நீ அவர் பர்மிஷனே இல்லாமல் கழட்டுறதெல்லாம் என்ன இதுன்னு தெரில. அவர் வராரு, நீயே போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லும்போது, கார்த்தி தீபா எப்படி இருந்தாலும் அது சொல்லுவாளா இல்லையான்னு தெரில, தீபாவையும் வந்து பாருங்கள், கழுத்தை பாருங்கள், எதுவும் வித்தியாசம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மீனாட்சி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க, அம்மா வருவாங்க. ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கு நடந்த கல்யாணத்தை அம்மா வந்து பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வருவாங்கங்கிற நம்பிக்கையில் இந்த தாலி வந்து அவங்கக்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். அவங்க கொடுக்கும்போது நீங்கள் திருப்பி வந்து கட்டினா போதும். நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. அம்மா இது மாதிரிலாம் ஆசைப்படுவாங்களா, ஏங்க இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கார்த்தி வந்து கொஞ்சம் திட்டுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் அம்மா மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்கீங்கன்னு இதுலேருந்து நல்லா தெரியுது. ஆனால் மற்றவங்களோட கஷ்டத்தை நீங்கள் வந்து விளையாண்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, அந்த இடத்துல என்னை மன்னிச்சிருங்க கார்த்தி, நீங்கள் கட்டினதை உங்ககிட்ட கேட்டாமல் நான் வந்து கழட்டி வச்செல்லாம் தப்பு தான். எனக்கு வேறு வழி தெரில, நான் அம்மா மேலே வச்சுருக்கிற பாசம் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி காலில் வந்து விழுவுறாங்க. அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து மீனாட்சி வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. பின்ன அவனுக்கும் கோபம் இருக்காதா, ஆவுன்னா தாலியை வந்து கழட்டி வச்சா என்னதான் பண்ணுறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிங்க இப்போதைக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் எங்கேயோ வெளில போகிறதாக வந்து சொன்னாங்க. ஆமாங்க, மைதிலி வந்து சொன்னாங்க இது மாதிரி ஒரு சாமியார் இருக்காருன்னு. அவங்கள கொண்டு போய் சந்தித்து பார்த்தா எதுவாக இருந்தாலும் தீர்வு கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் கிளம்பலான் இருக்கேன். அப்போனா போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. யார் உங்களை கூட்டிகிட்டு போவா? ஆல்ரெடி வந்து ரியா வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குறா. நான் இங்கே தான் இருந்தாகணும். நீங்கள் தனியாக போனீங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த ரூபத்தில் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. ஆல்ரெடி உங்களுக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்கணுன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால சரி நானும் உங்கள் கூட வரேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.